மக்களுக்கான கட்சி SDPI கட்சி, இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. SDPI கட்சி இது மக்களுக்கான கட்சி. SDPI கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. சிறுபான்மையினர் உரிமைக்காக குரல் கொடுக்கும் கட்சி. சிறுபான்மையினர் உரிமைக்காக குரல் கொடுக்கும் கட்சி. சிறுபான்மையோர்க்கும் ஒடுக்கப்பட்டோர்க்கும் உரிய இடஒதுக்கீடு கேட்டிடும் SDPI கட்சி இது மக்களுக்கான கட்சி. SDPI கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. இடஒதுக்கீடு என்பது கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, அரசியலில் அதிகாரத்தில் உரிய ஒதுக்கீடு வேண்டும். உரிய ஒதுக்கீடு வேண்டும். இடஒதுக்கீடு என்பது கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, அரசியலில் அதிகாரத்தில் உரிய ஒதுக்கீடு வேண்டும். உரிய ஒதுக்கீடு வேண்டும். இந்த நாடு இந்து நாடு என்று மதவெறியை தூண்டும். இந்த மதவெறியை தூண்டும். இந்த நாடு இந்து நாடு என்று மதவெறியை தூண்டும். இந்த மதவெறியை தூண்டும். மதவெறி பாசிசத்தை முறியடிக்க தொடர்ந்து போராடும் SDPI கட்சி இது மக்களுக்கான கட்சி. SDPI கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. SDPI கட்சி இது மக்களுக்கான கட்சி. SDPI கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. SDPI கட்சி இது மக்களுக்கான கட்சி. SDPI கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. தாழ்த்தப்பட்டோர் என்றாலே தீண்டத்தகாதோர் என்பதைப் போல், தீண்டத்தகாதோர் என்பதைப் போல், இஸ்லாம் மார்க்கம் என்றாலே தீவிரவாதம் என்பதைப் போல், தீவிரவாதிகள் என்பதைப் போல், தாழ்த்தப்பட்டோர் என்றாலே தீண்டத்தகாதோர் என்பதைப் போல், தீண்டத்தகாதோர் என்பதைப் போல், இஸ்லாம் மார்க்கம் என்றாலே தீவிரவாதம் என்பதைப் போல், தீவிரவாதிகள் என்பதைப் போல், கட்டுக்கதைகளை இட்டு கட்டிடும் மக்கள் விரோத சக்திகளை, மக்கள் விரோத சக்திகளை, கட்டுக்கதைகளை இட்டு கட்டிடும் மக்கள் விரோத சக்திகளை, மக்கள் விரோத சக்திகளை, மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி மக்கள் நலனுக்காக போராடும் SDPI கட்சி இது மக்களுக்கான கட்சி. SDPI கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. SDPI கட்சி இது மக்களுக்கான கட்சி. SDPI கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. SDPI கட்சி இது மக்களுக்கான கட்சி. SDPI கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. இடஒதுக்கீடு என்பது கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, அரசியலில் அதிகாரத்தில் உரிய ஒதுக்கீடு வேண்டும். உரிய ஒதுக்கீடு வேண்டும். இடஒதுக்கீடு என்பது கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, கல்வி வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, அரசியலில் அதிகாரத்தில் உரிய ஒதுக்கீடு வேண்டும். உரிய ஒதுக்கீடு வேண்டும். இந்த நாடு இந்து நாடு என்று மதவெறியை தூண்டும். இந்த மதவெறியை தூண்டும். இந்த நாடு இந்து நாடு என்று மதவெறியை தூண்டும். இந்த மதவெறியை தூண்டும். மதவெறி பாசிசத்தை முறியடிக்க தொடர்ந்து போராடும் SDPI கட்சி இது மக்களுக்கான கட்சி. SDPI கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. தாழ்த்தப்பட்டோர் என்றாலே தீண்டத்தகாதோர் என்பதைப் போல், தீண்டத்தகாதோர் என்பதைப் போல்,
போல் இஸ்லாம் மார்க்கம் என்றாலே தீவிரவாதம் என்பதைப் போல் தீவிரவாதிகள் என்பதைப் போல் தாழ்த்தப்பட்டோர் என்றாலே தீண்டத்தகாதோர் என்பதைப் போல் தீண்டத்தகாதோர் என்பதைப் போல் இஸ்லாம் மார்க்கம் என்றாலே தீவிரவாதம் என்பதைப் போல் தீவிரவாதிகள் என்பதைப் போல் கட்டுக்கதைகளை இட்டு கட்டிடும் மக்கள் விரோத சக்திகளை மக்கள் விரோத சக்திகளை கட்டுக்கதைகளை இட்டு கட்டிடும் மக்கள் விரோத சக்திகளை மக்கள் விரோத சக்திகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி மக்கள் நலனுக்காக போராடும் SDPI கட்சி இது மக்களுக்கான கட்சி SDPI கட்சி இது நாட்டுப்பற்றுள்ள கட்சி. அன்பார்ந்த எம் மக்களே, இன்றைய தினம் வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. சுதந்திரத்திற்கு பின்பான இந்தியாவினுடைய வரலாற்றிலே உண்மையிலும் உண்மையாய் மக்களுக்காய் போராடுகின்ற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த நாட்டு மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகளை 5 அம்சங்களாக சுருக்கி முன்வைத்து இந்த நாட்டு மக்களுக்காக இந்த நாட்டினுடைய சந்ததிக்காக போராடுகின்ற ஒரு முழக்கத்தோடு நாங்கள் எல்லாம் மக்களை சந்திக்க போகின்றோம். என்றென்றும் நாங்கள் மக்களிலிருந்து மாளிகையை பார்க்கக்கூடியவர்களே தவிர நாங்கள் என்றென்றும் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கக்கூடியவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கின்ற விதமாக தமிழகத்தினுடைய எல்லையாம் களியக்காவிலே நவம்பர் 28 தொடங்கி ஏறத்தாழ 1 கோடி மக்களை தமிழகத்திலே சந்திக்கின்ற ஒரு திட்டத்தை அவர்களிடத்திலே 5 அம்ச கோரிக்கைகளுடைய வீரியத்தை அவசியத்தை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே ஒரு மாபெரும் பிரச்சார இயக்கத்தை யாருடைய துணையும் இல்லாமல் யாருடைய தயவு தாட்சணியமும் இல்லாமல் யாரும் எங்களை நேசிப்பார்களோ யாரும் எங்களை வெறுப்பார்களோ என்ற எந்த விதமான பயமும் அச்சமும் இன்றி இன்றைக்கு ஒரு பிரச்சார இயக்கத்தை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தொடங்கி இருக்கின்றது என்று சொன்னால் அது ஏதோ 10ஓடு 11ஆன நிகழ்வு அல்ல. இந்த நாட்டிலே முத்தான ஒன்றாக பதிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு என்பதை இன்றைக்கு வரலாறு வர வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நாட்டிலே யாரும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது என்பதை எல்லாம் நாம் நம்முடைய உள்ளத்திலே இருத்திக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு பிரச்சார பயணம் நாங்கள் தொடங்குகின்ற இடமாக இருக்கக்கூடியது. இன்றைக்கு தமிழகத்திலே பெரியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய எதிரியாக சித்தரித்த பார்ப்பனியத்தினுடைய கூடாரமான சங்க பரிவாரம் இந்த நாட்டிலே அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னாரு. அந்த சங்க பரிவாரத்தினுடைய ஒரு சிறிய துவக்கமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருந்து நம்முடைய பிரச்சாரத்தை துவங்க வேண்டும் என்று சொன்னால் அது பிரச்சாரம் அல்ல. 8 மிதித்து முகத்திலே காரி உமிழ்ந்து உங்களுக்கு எதிராக நாங்கள் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் என்பதை நிரூபிக்கின்ற விதத்திலே அந்த பிரச்சாரத்தை நாங்கள் துவங்கின்றோம். இந்த பிரச்சாரத்திலே ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம் என்பதை நினைத்துக் கொண்டு இந்த 5 அம்ச கோரிக்கைகளுக்காக இறைவா நீ உன்னுடைய புறத்தில் இருந்த தேவை என்றால் எங்களுடைய உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த அராஜக ஆட்சியாளர்களை இந்த நாட்டில் இருந்து நீ அகற்றிவிடு, எங்களுடைய சந்ததிக்கு குடிக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை தா, பூரண மதுவிலக்கை இந்த தமிழகத்திலே அமல்படுத்துவதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதனை நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம் என்று புறப்பட்டிருக்கின்ற கடல் அலை தோற்றுவிடும், கடல் அலையிலிருந்து வரக்கூடிய நுரைகள் தோற்றுவிடும் என்று சொல்லக்கூடிய எங்கு திரும்பினாலும் தலைகளை பார்க்கின்ற, எங்கு திரும்பினாலும் வேட்கையோடு லட்சிய வேட்கையோடு இருக்கின்ற கண்களை பார்க்கின்ற ஒரு கூட்டத்தை இந்த நாடு 2009 பிப்ரவரி 21 அன்று இந்த நாடு சந்தித்தது. அந்த இயக்கம் தான் 4 எழுத்து மந்திரம் SDPI சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த முழக்கம். அப்படிப்பட்ட அந்த முழக்கத்தை இந்த நாடு முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது சில புல்லுருவிகள் சொல்லி காட்டுகின்றார்கள், இவர்கள் யாரிடத்திலோ பணத்தை வாங்கிக் கொண்டு ஆள்கின்ற கட்சிகளிடமோ அல்லது எதிர்கட்சிகளிடமோ பணத்தை வாங்கிக் கொண்டு இந்த பிரச்சார இயக்கத்தை நடத்துகின்றார்கள் என்று நான் கூசாமல் சொல்கின்றார்களே.
உங்களுக்கெல்லாம் ஒன்றை நாங்கள் சொல்லிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் 7 வருட காலமாக இந்த நாட்டிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 7 வருட காலத்திலே எங்களுடைய நிகழ்ச்சிகளை எங்களுடைய திட்டங்களை எல்லாம் நாங்கள் செயல்படுத்தியது வெளிநாட்டில் இருந்து வந்த பணத்தை கொண்டல்ல. இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஏழை அடித்தட்டு குடிமக்களுடைய ஒரு நாள் வியாபாரம் என்பது, ஒரு நாள் வருமானம் என்பது 20 ரூபாய்க்கும் குறைவு என்று சொல்லி காட்டினார்களே, அவர்களிடத்திலிருந்து 1 ரூபாயை பெற்றுக் கொண்டு வளர்ந்த ஆலமரம் போல் வளர்ந்து நிற்கின்ற இயக்கம் தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஆனால் எஸ்இபியுடைய மாநில தலைமை கொஞ்சம் மாற்றி இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதாக திட்டமிட்டது. என்ன திட்டம் தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் களியக்காவிலே இருந்து தொடங்கி சென்னையிலே அந்த பிரச்சார இயக்கம் முடிவடையும் பொழுது அந்த ஒட்டுமொத்த மக்களை சந்திப்போம் என்ற அந்த பிரச்சாரத்திற்கு எங்களுடைய ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து தரக்கூடிய பணத்தை கொண்டு மட்டுமே நாங்கள் நடத்துவோம் என்பதாக தீர்மானித்தோம். அதை தவிர எந்த கார்ப்பரேட்டுகளிடமோ, எந்த ஆளுங்கட்சியிடமோ, எதிர்கட்சியிடமோ பணத்திற்காக கெஞ்சிக் கொண்டிருக்கின்ற அமைப்பு அல்ல சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இன்னும் ஒன்றை இந்த தமிழகம், இந்த உலகமும் பதிவு செய்து கொள்ளட்டும். நான் அடிக்கடி உபயோகப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை தான், எஸ்இபிஐ விலைக்கு வாங்குவதற்கான நோட்டுகள் இந்த உலகத்திலே அச்சடிக்கப்படவில்லை, இன்ஷா அல்லாஹ் அச்சடிக்கப்படவும் முடியாது என்பதை இந்த உலகம் வரவு வைத்துக் கொள்ளட்டும். மக்களே, எனக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, நமது சந்ததிக்காக நடத்தப்படுகின்ற ஒரு பிரச்சாரத்திலே நான் பார்வையாளனாக இருப்பேன் என்று சொல்லி யாராவது ஒருவர் ஒதுங்கி இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அவரால் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது வரக்கூடிய சந்ததிகள் நம்மை போன்ற கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் என்ற காரணத்தினால் எஸ்இபிஐ நடத்துகின்ற அந்த மக்களை சந்திப்போம் என்ற அந்த பிரச்சார இயக்கத்திலே நான் ஒரு பார்வையாளன் அல்ல, பங்காளன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒவ்வொருவரும் இந்த கணத்திலே சபதம் ஏற்க வேண்டும், தயாராக வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அதிகாரத்தை நீங்கள் அடைய முயற்சி செய்யாவிட்டால், அடிமை என்ற சட்டை உங்களுக்கு இலவசமாக அணிவிக்கப்படும். அதிகாரத்தை அடைய நீங்கள் முயற்சி செய்யாவிட்டால் அடிமை என்ற சட்டை உங்களுக்கு இலவசமாக அணிவிக்கப்படும் என்பதை புரிந்து அந்த அடிமை சட்டை, அடிமை விலங்குகளிலிருந்து விடுதலை பெற்று ஒரு தன்னெழுச்சி பெற்ற அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதிலே முன் முயற்சியாக உருவாக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய கட்சிதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, எஸ்டிபிஐ கட்சி என்பதை நான் இங்கே ஒரு முறை நினைவுபடுத்துகின்றேன். தங்களை நிர்வகிப்பதற்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்று தேசம் முழுவதும் பார்க்கும் பொழுது அந்த மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் விரோத நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் அதற்காகத்தான் சுருக்கமாக சுட்டிக்காட்டினேன். எந்த அதிகார மட்டமும் இதிலே வேறுபாடு கிடையாது, எந்த சமூகமும் இதிலே வேறுபாடு கிடையாது. இந்த அதிகார துஷ்பிரயோகம் என்பது, மக்கள் விரோத போக்கு என்பது, ஆட்சியாளர்களினுடைய அராஜக நடவடிக்கை என்பது, அரசு அதிகாரிகளினுடைய மக்கள் விரோத போக்கு என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் அல்லது குறிப்பிட்ட சமூகங்களுக்கு மாத்திரம் நடப்பதாக இல்லை. இதிலே பாதிக்கப்படக்கூடியது அனைத்து மக்களும், அனைத்து சமூக மக்களும். பாகுபாடு இல்லை, வேறுபாடு கிடையாது. முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் மாத்திரம் பாதிக்கப்படுவது கிடையாது, கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, அல்லது குறிப்பிட்ட சில அடிப்படை நிலையிலே வாழக்கூடிய மக்கள் மாத்திரமல்ல. யாரிடமெல்லாம் அதிகாரம் இல்லையோ, யாரிடமெல்லாம் அந்த ஆட்சியாளர்களிடமிருந்து சரியான பதில் கிடைக்கவில்லையோ அனைத்து மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அனைத்து மக்களும் ஆட்சியாளர்களால் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அதிகாரிகளால். அந்த அடிப்படையில் தான் ஏதோ ஒரு சமூகத்திற்காக
அல்லது ஏதோ சில குறிப்பிட்ட மக்களுக்காக அல்லது ஏதோ சில வர்க்கத்திற்காக ஒரு அதிகாரத்தை நோக்கிய பயணமாக அல்லது ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்பதை தவிர்த்து அனைத்து மக்களுக்குமான ஒரு அதிகாரத்தை நோக்கிய ஒரு செயல்பாட்டை பயண திட்டத்தை முன்வைத்து உருவாக்கப்பட்டதுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDP கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு அந்த அடிப்படையில் SDP கட்சியினுடைய தொடர் போராட்டங்கள் தொடர் முயற்சிகள் மக்களுக்கான களப்பணிகள் இன்று ஆட்சியாளர்களை மாற்றி இருக்கிறது. இன்னைக்கு பல ஆட்சியாளர்கள் பல அரசியல் கட்சிகள் இன்று மக்களை சந்திக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு மக்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது. அது ஆளக்கூடிய ஆளும் அரசாங்கமும் அந்த நிலைக்கு வரும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் சிந்தித்து விட்டார்கள். ஆட்சியாளர்கள் இப்படி மக்களை சந்திக்கக்கூடிய இந்த நிலைக்கு ஏதோ ஒரு வகையில் SDP கட்சி அதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்திக் கொண்டு இது போன்ற இந்த பிரச்சாரங்கள் மூலமாக விழிப்புணர்வு அடைந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாமும் ஒருவராய் இதிலே இணைந்து செயல்படுவோம் என்பதை உங்களுக்கு வலியுறுத்தி வாய்ப்பு ஏற்படுத்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. இந்திய தேசம் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது இது ஒரு பூந்தோட்டத்துக்கு ஒப்பிட்டு காட்டினார்கள். ஒரு பூந்தோட்டத்திலே பல்வேறு மலர்களை கொண்டதாக இருக்கும். ஒரே ஒரு மலர்களை கொண்டதை யாரும் பூந்தோட்டம் என்று வர்ணிக்க மாட்டார்கள். யாரும் அதை பூந்தோட்டம் என்று சொல்லவும் மாட்டார்கள். பல்வேறு மலர்கள், பல்வேறு நிறங்கள், பல்வேறு நுகர்வுகளை கொண்டதை தான் பூந்தோட்டம் என்று நாம் வர்ணிப்போம். அதுபோலதான் இந்திய தேசமும். இந்திய தேசம் என்பது பல்வேறு மொழிகளாலும் பல்வேறு கலாச்சாரங்களாலும் பல்வேறு மதங்களாலும் பல்வேறு ஜாதிகளாலும் பல்வேறு கொள்கையுடைய மக்களாலும் வாழக்கூடிய ஒரு தேசம். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக இயங்கக்கூடிய ஒரு தேசம். அதனால்தான் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இது ஒரு பூந்தோட்டம் என்று. இந்த பூந்தோட்டத்தை சிதைக்கக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியைத்தான் இன்றைக்கு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு ஆட்சி அரியணையில் ஏறிய நரேந்திர மோடி எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்? இந்த தேசம் வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த தேசம் வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த தேசம் ஊழல் இல்லாத தேசமாக மாற வேண்டும் என்றெல்லாம் மக்களிடம் தன்னுடைய வார்த்தை ஜாலங்களை கொண்டு மக்களை மயக்கி வாக்குகளை பெற்றுக்கொண்டு அரியணையில் ஏறிய மோடி இன்றைக்கு எதை செய்து கொண்டிருக்கின்றார்? இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக எதையாவது உருப்படியாக செய்திருக்கிறாரா? இவருடைய வளர்ச்சி பற்றிய பேச்சுக்கள், வளர்ச்சி பற்றிய திட்டங்கள் எல்லாம் யாருக்கானதாக இருக்கின்றது? இந்த நாட்டிலே மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்குமான வளர்ச்சியாகத்தானே அது இருக்கின்றது. இதுவா வளர்ச்சி? அப்படி என்றால் மோடியினுடைய வளர்ச்சி என்பது யாருக்கு சாதகமாக இருக்கின்றது? அதானிக்கும் அம்பானிக்கும் டாடாவுக்கும் தானே இது சாதகமாக இருக்கின்றது. இந்த நாட்டை ஊழல் இல்லாத ஒரு நாடாக மாற்றுவேன் என்று சபதம் ஏற்றார். கடந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையின் போது மோடி வீர வசனம் பேசினார். இந்த தேசத்திலே மத்திய அரசுடைய நிர்வாகத்திலே பாஜக தலைமையினுடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்பு ஊழல் என்ற வார்த்தையை எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது என்று பறைசாற்றி வசனம் பேசிவிட்டு மோடி அந்த மேடையில் இருந்து கீழே இறங்குவதற்குள் என்ன ஆனது? பாஜகவுடைய ஒவ்வொரு ஊழல்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. மத்திய பிரதேசம் பாஜக ஆட்சியிலே வியாபம் என்கிற ஊழல், அரசு துறைகளிலே பணியில் சேர்ப்பதற்கான முறைகேடு நடந்த ஊழல், பல்லாயிரம் கோடி கணக்கில் அங்கு ஊழல் நடைபெற்றிருக்கின்றது. சுமார் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் மூலம் மர்மமான முறையில் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சத்தீஸ்கர் மாநிலத்திலே ரேஷன் விநியோக பொருட்களில் ஊழல். சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற பாஜகவுடைய அமைச்சரவையில்
பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்களும் அதற்கான உபகரணங்களும் கடலை மிட்டாயை வாங்குவதிலும் ஊழல் செய்தவர்கள் இந்த பாஜகவை சார்ந்தவர்கள். இந்த அளவிற்கு இன்றைக்கு ஊழல் பாஜகவின் மீது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. ஊழலை பற்றி பேசினார். இன்றைக்கு ஊழல் எல்லாமே எந்தெந்த வகையிலெல்லாம் ஊழல் செய்ய முடியுமோ அத்துணை வழிகளையும் தேடி கண்டுபிடித்து ஊழல் செய்யக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு மோடியினுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த தேசத்தினுடைய விரோதிகளுக்கும் சட்டத்தின் மூலம் தண்டனை பெற்றவர்களுக்கும் இன்றைக்கு மோடி அரசாட்சி வந்ததற்கு பின்பு, மோடி அரியணையில் ஏறியதற்கு பின்பு இந்த தண்டனை பெற்ற குற்றவாளிகள் எல்லாம் சுதந்திரமாக இன்றைக்கு இந்திய தேசத்திலே உலாவிக் கொண்டிருப்பதை நாம் கண்முன்னே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குஜராத்திலே 2002 இனப்படுகொலையின் போது அதில் குற்றம் சாட்டப்பட்ட மாயா கோட்னானி என்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண் அமைச்சர் 42 முஸ்லிம்களை கொன்றார் என்ற காரணத்திற்காக 28 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற மாயா கோட்னானி இன்றைக்கு மோடி அரியணையில் ஏறியதற்கு பின்பு குஜராத்துடைய வீதிகளிலே சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றார். மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கிலே கடந்த காங்கிரசினுடைய ஆட்சியின் போது தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் குண்டுவெடிப்பு நடந்தது. அதிலே ஒரு இடம்தான் மாலேகான் குண்டுவெடிப்பு. இந்த குண்டுவெடிப்பினுடைய முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய பிரக்யா சிங் தாக்கூர், சுவாமி அசிமானந்தா, தயானந்த பாண்டே, கர்னல் புரோஹித் என்று இந்துத்துவ சிந்தனையாளர்கள், RSS தீவிர சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்த குண்டுவெடிப்பிலே பங்காற்றியிருக்கிறார்கள் என்று அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இன்றைக்கு அந்த விசாரணைக்கு தடை போடக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கின்றார். அரசு வழக்கறிஞர்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள். அரசு வழக்கறிஞர்களை இந்த வழக்கை விரைந்து நடத்தி செல்லக்கூடாது என்று அவர்களுக்கு தடை போடக்கூடிய செயலை இன்றைக்கு மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மோடியினுடைய இந்த அரசாங்கம் என்பது மக்கள் விரோத அரசாங்கம் என்பதற்கு இதைவிட இன்னும் பல்வேறு சான்றுகள் இருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். இந்த தேசத்தின் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் உருவானதுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா முன்னெடுத்திருக்கக்கூடிய கொள்கை, அது வைத்திருக்கின்ற லட்சியம், அதற்காக அர்ப்பணிக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள், இவர்களுக்கு முன்னால் இந்த தேசத்தில் இன்றைக்கு எதிர்மறையாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ சிந்தனையாளர்களும் இந்த தேசத்தினுடைய விரோதிகளும் இந்த தேசத்தை விட்டு விரட்டி அடிக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. அதை மாற்றி காட்டும் நிச்சயமாக SDPI என்று கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அருமை தோழர்களே, முஸ்லிம்களுக்கு 7% இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் கேட்கின்ற பொழுது, நம்ம ஏதோ எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் இடஒதுக்கீடு வாங்கியிருக்காங்க, அதனால நம்மளும் கேட்டு பார்ப்போமே என்கின்ற ஒரு மனோ இச்சையின் காரணமாக இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. அல்லது காலங்காலமாக கல்வியில் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள், கல்வியை கற்பதற்குள்ள உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது, அதை போல எங்களுக்கும் தாருங்கள் என்று நாம் கேட்கிறோமா என்றால், கல்வியில் நம்மை கற்கக்கூடாது என்று யாரும் ஒடுக்கவில்லை. மாறாக நமது கல்வியை பறித்தார்கள். அந்த ரெண்டுக்குள்ள விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும். காலங்காலமாக கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பை கொடுக்காமல் ஒடுக்குவது ஒன்று, கற்றுக்கொண்டிருந்தவருடைய கல்வியை ஒரே நாளில் ஒரே உத்தரவில் பறித்துக் கொள்வது. அப்படியாகத்தான் இந்த மண்ணிலே இஸ்லாமியர்களுடைய கல்வி என்பது பறிக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறு. 1925 வாக்கில் அதுவரைக்கும் தமிழகம் உள்பட இந்தியாவிலே முஸ்லிம்கள் கல்வி பயின்றார்கள், கல்விக்கூடங்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே கல்வி மொழியாக பயிற்று மொழிகளாக இருந்தது பாரசீகமும் உருதுவும், பார்சி உருது, அது சார்ந்துதான் கல்வி இருந்தது. அந்த கல்விக்கூடங்களிலே கல்லூரிகளிலே எல்லா விஷயங்களும், உலகம் தொடர்பான, விஞ்ஞானம் தொடர்பான, கணக்கு தொடர்பான எல்லா விஷயங்களும் கற்றுத்தரப்பட்டன. 25 வாக்கில் தான் சென்னையிலே பிரிட்டிஷார்கள் நவாபு நடத்தி வந்த அந்த பாரசீக உயர்நிலை பள்ளிக்கூடத்தை ஒரே நாளில்
அதை ஆங்கில கூடமாக ஒரு உத்தரவின் மூலமாக மாற்றினார்கள். ஒரு மொழி திணிப்பு. இந்த மொழி திணிப்பு வந்த உடனேயே அதுவரைக்கும் உருது பார்சி மூலமாக கற்று வந்தவர்கள் எல்லாம் ஒரு அச்சத்துக்கு ஆளானார்கள். எப்படின்னு சொன்னா, இன்றைக்கு திடீரென சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பதன் மூலமாக ஏனைய மொழியாளர்களை, ஏனைய மொழிசார் தேசிய இனங்களை ஒட்டுமொத்தமாக ஒரே நாளிலே 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை இன்றைய பாசிச அரசு செய்கிறார்கள் அல்லவா? அதை போல அன்னைக்கு ஆங்கில கல்விக்கூடமாக சென்னையிலே இருந்த நவாபினுடைய உயர்நிலைப் பள்ளியை மாற்றிய உடனே அன்றைக்கு தமிழகத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் வந்தது, நியாயமான அச்சம் வந்தது. நமது கல்விக்கூடம் ஒரு மொழியின் வாயிலாக பறிக்கப்பட்டு விட்டது, ஒரு உத்தரவின் வாயிலாக பறிக்கப்பட்டு விட்டது. அப்ப இனி இதை போல நம்முடைய குரான், நம்முடைய மார்க்க கல்வி இவைகளும் பறிக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற அச்சத்துக்கு இங்க இருந்த சிந்தனையாளர்கள் தள்ளப்பட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலும் மதரசாக்களை உருவாக்கினார்கள். நீங்க தஞ்சை ஜில்லாவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு மதரசா இருக்கும். பாக்கியா சாலியாத்தும் ஜமாலியா சென்னையில் துவங்கினதும் கூட இந்த நோக்கத்தில் தான். என்றைக்கு ஆங்கிலேயன் ஆங்கில மொழியை திணிக்க துவங்கி விட்டானோ, இனி அரபியில் இருக்கக்கூடிய, உருதில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கல்வி, மார்க்க கல்வி பறிக்கப்பட்டு விடும் என்று அச்சப்பட்டவர்கள் முதலில் மார்க்கத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அப்புறம்தான் மற்ற கல்வியை பற்றி யோசிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். மார்க்கத்துக்கு முன்னுரிமை வழங்கினார்கள். அதன் காரணமாகவே தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் மதரசாக்களை துவங்கினார்கள். இது அவர்களுக்கு மிக சாதகமாயிடுச்சு. மதரசாக்கள் துவங்கி முஸ்லீம்கள் எல்லாம் இறையியல் கல்வியை மாத்திரமே கற்றுக்கொண்டு வந்தமையால், மற்ற கல்விகளை கற்பதிலிருந்து இவர்கள் விலகி நின்று கொண்டமையால், சாட்சாத் அதுவரை கல்வியை மட்டுமே தொழிலாக கொண்டிருந்த அக்ராகரத்து அவ்வாள்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தை தூக்கி எறிந்துவிட்டு நுனிநாக்கிலே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முன் வந்தார்கள். ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு பட்டங்களை வாங்கி ஆங்கிலேயர்களுக்கு அடிவருடிகளாக, அமைச்சர்களாக, ஆலோசகர்களாக, தலைமை அதிகாரிகளாக பணியில் சேர்ந்தார்கள். அன்றைக்கு முதல் இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள், ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு வஞ்சத்துக்கு ஆள்பட்டவர்கள், கல்வி பறிக்கப்பட்டவர்கள் என்கின்ற அந்த உரிமையில தான் நமக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கின்றோம். ஏன்னா ஒரு பெண்ணெடுங்காலமா நாம கல்வியில் இருந்து வந்தவர்கள் மொழிபெயர்ப்பால் கல்வியை இழந்து விட்டோம் என்பது ஒரு காரணம். இனி ஒரு காரணம் இதில் இருக்கிறது. ஆங்கிலேயனை எதிர்க்க வேண்டும் என்றால் ஆங்கிலத்தையும் எதிர்க்க வேண்டும் என்கின்ற உச்சபட்சமான தேசபக்தி முஸ்லீம்களிடம் இருந்தது. வேற யாருக்குமே அந்த அளவுக்கு இல்லை. ஆங்கிலேயனை எதிர்ப்பதோடு இல்லாமல் ஆங்கில மொழியையும் எதிர்த்தார்கள், ஆங்கில வழி கல்வியை எதிர்த்தார்கள், புறக்கணித்தார்கள். அதனால் நாம் ஒரு 3 தலைமுறைகளாக கிட்டத்தட்ட கல்வி பறிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே நாம் பல்வேறு துறைகளிலும் கல்வியிலும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றோம். நாம் சமன் பெற வேண்டும் என்றால் நமக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற அந்த நியாயத்தின் அடிப்படையில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா 7% இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறது. இது நாம காரணமில்லாமல், எவ்வித ஆதாரமும் இல்லாமல் வைக்கக்கூடியது அல்ல. இஸ்லாமியருடைய கல்வி நிலை, வாழ்வு நிலையை பற்றி அவர்களே அமைத்த கமிஷன்கள், பல கமிஷன்களும் முஸ்லிம்களுடைய இழிநிலையை எடுத்து கூறியிருக்கிறது. இருந்தாலும் கமிஷன்கள் அறிக்கைகளை வாங்கி கல்லாவுக்கு அடியிலே போட்டுவிட்டு கண்மூடித்தனமாக இருக்கக்கூடியவர்களாக ஆட்சியாளர்கள், முந்தைய இந்தைய ஆட்சியாளர்கள் இருக்கின்றபடியால் நாம் இதை ஒரு கோரிக்கையாக வைத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே நமது கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது என்பதை அரசு உணர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றோம். அருமை சகோதரர்களே, கடந்த 7 ஆண்டு கால பயணத்தில் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான தொலைவு மைல்கல்லுகளை அடைந்திருக்கின்றோம் என்கின்ற திருப்தியை இந்த கூட்டம் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இது மேலும் தொடர வேண்டும். நமது எல்லை வானமே எல்லை. அப்பழுக்கற்ற ஊழலற்ற ஒரு அரசு என்று அமைக்கப்படுகிறதோ அதுவரை நாம் போராளிகள் தான், ஓய்வற்ற போராளிகள் தான் என்று கூறி இந்த போராட்டத்திற்கு
களமமைத்து தரக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாகிருந்தோம்.